மகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதனால் இது எதனால், நீர் என்னோடு இருப்பதினால். ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி மாறா போல உங்க வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கலாம், கசப்பான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், அவமதிச்சிருக்கலாம். ஆனாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் பக்கமாக உங்களுக்காக நிற்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதாங்க நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் அவரோட பாதத்துல போட்டு நீங்க ரிலாக்ஸா இருங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும், உங்களை அவமதிக்கிறவர்களுக்கும், உங்களை ஏளனம் செய்கிறவர்களுக்கும் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்றத நீங்க மனசுல நினைங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அவருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களா இருக்கீங்க. அதனாலதாங்க இந்த பாட்டுல சொல்லிருக்கு, எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் அப்படின்ட்டு. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காகவே இருக்கிறார், உங்களுக்காக என்ன வேணா செய்யக்கூடியவரா இருக்காரு. நீங்கள் சும்மா இருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God bless you.